ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நீங்க புதுசா யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்களா? இல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஆனா எந்த கன்டென்ட்ல வீடியோஸ் போடுறது? நெறைய பேரு நெறைய கன்டென்ட்ல வந்து வீடியோஸ் போடுறாங்க. ஆனா நம்மளுக்கு எந்த கன்டென்ட் செட் ஆகும்? எந்த மாதிரி வீடியோஸ் போடுறது? அப்படின்னு சொல்லி தெரியலையா? அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பேசப் போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எந்த கன்டென்ட்ல வீடியோஸ் வந்து போடுறது அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இல்லாம இருக்குதா? நெறைய மத்த யூடியூபர்ஸ பார்த்து இதே மாதிரி நம்மளும் பண்ணலாம். இதே கன்டென்ட்ல நம்மளும் பண்ணலாம். அப்படின்ற முடிவு மட்டும் தயவு செஞ்சு யாரும் எடுத்துறாதீங்க. மத்தவங்களுக்கு சக்சஸ் ஆகுறது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து சக்சஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அவங்களுக்கு சக்சஸ் ஆகும், நம்மளுக்கு ஆகாம போகும். இல்ல நம்மளுக்கு சக்சஸ் ஆகுற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஆகாம போலாம். ஸோ அடுத்தவங்கள பார்த்துட்டு அதையே காப்பி பண்ணி பண்ணணும்னு மட்டும் யாருமே நினைக்காதீங்க. இப்போ மத்த யூடியூபர்ஸோட வீடியோஸ நான் வந்து பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லல. நெறைய யூடியூபர்ஸ் வீடியோஸ் வந்து பாருங்க. பெரிய பெரிய யூடியூபர்ஸோட வீடியோஸ் பாருங்க. பார்த்துட்டு நெறைய பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம். இத பத்தி நம்மளுக்கு தெரியும். ஸோ இத ட்ரை பண்ணலாம். இந்த மாரி நெறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியா அந்த ஐடியாஸ்ல இருந்து நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி கிரியேட் பண்ணும்போது, அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து சக்சஸ்ல தான் கொண்டு போய் விடும். கண்டிப்பா உங்களுக்கு வந்து டிசப்பாயின்ட்மென்ட் ஆகாது. ஏன்னா, அடுத்தவங்கள பார்த்து நீங்க வந்து அப்படியே காப்பி பண்றது கிடையாது. நெறைய யூடியூபர்ஸ பார்த்துட்டு எல்லாத்துலருந்தும் ஐடியாஸ வந்து எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு உங்களோட கிரியேட்டிவ வந்து அதுல வந்து கண்டிப்பா காட்டணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பெரிய யூடியூபரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சாதாரண யூடியூபரா இருந்தாலும் சரி, அவங்களோட வீடியோஸ பார்த்துட்டு நீங்க வந்து அதுலருந்து சரி நம்மளும் இதே டாபிக்ல வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி பண்றீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு குக்கிங் பத்தின்னு வச்சுக்கலாம். குக்கிங் வந்து எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் வந்து சொல்றேன். குக்கிங் பத்தி ஒரு வீடியோஸ் வந்து சரி நம்மளும் பண்ணலாம். குக்கிங் ஈஸி தானே, வீட்ல பண்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். ஆனா, உங்களுக்கு அது தெரியாத பட்சத்துல ஒரு 4 வீடியோஸ், 5 வீடியோஸ் போட முடியும் ரெகுலரா. ஏதோ ஒண்ண பார்த்து அந்த மாதிரி பண்றீங்கன்னு வைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அத பத்தி எதுவும் தெரியாதுன்றனால என்ன அத பத்தி போட முடியும்? உங்களுக்கே வந்து கன்ஃப்யூஷன் ஆயிடும். ஒரு 4, 5 வீடியோஸ்க்கு அப்புறம் என்ன போடுறது? இத பத்தி எப்படி போடுறது? என்ன மாதிரி டைட்டில்ஸ் குடுக்கறது? தம்ப்நெயில் எந்த மாரி குடுக்கறதுன்னு சொல்லி எதுவுமே தெரியாதனால, உங்களுக்கு வீடியோஸ் அதுக்கப்புறம் போடவே முடியாது. அவங்களுக்கு அத பத்தி நெறைய தெரிஞ்சிருக்கும். கன்டினியூஸா 100 வீடியோ, 200 வீடியோ, 1000 வீடியோ கூட போடுவாங்க. ஏன்னா, அத பத்தி அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு சின்னதுல இருந்தே வந்து குக்கிங் பண்ணணும் அப்படின்றது இருக்கும். அப்ப சின்னதுல இருந்தே அத பத்தி அவங்க நெறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஃபோன்ல பார்ப்பாங்க, இல்ல படிப்பாங்க, இல்ல வீட்ல அடிக்கடி சமைப்பாங்க. இந்த மாதிரி நெறைய விஷயம் இருக்கு. அப்ப உங்களுக்கு அது தெரியாதுன்றப்போ, உங்களுக்கு அத பத்தி வீடியோஸ் போட முடியாது. ஸோ, அதனால உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கணும். இப்போ ம் நீங்க வந்து வேலைக்கு போறீங்க. ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்கன்னா, அத பத்தி கூட நீங்க வீடியோஸ் போடலாம். சிஸ்டம பத்தி. அப்படி இல்லன்னா, நீங்க வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பொருள்ஸ பத்தி இப்ப நெறைய வந்து அந்த மாரி வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் போகுது. எலக்ட்ரானிக்ஸ் பத்தி வந்து அத சரி பண்றத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நல்லாவே. அப்போ அத வந்து சரி பண்றது, இல்ல இதுல இந்த மிஸ்டேக் இருக்கு, இந்த ஃபால்ட் இருக்கு, இத இப்படி சரி பண்ணணும். இந்த மாதிரி சொல்லலாம். இல்ல சிஸ்டம் சரி பண்றது, இல்ல மொபைல பத்தி கூட நீங்க நெறைய வீடியோஸ் போடலாம். உங்களுக்கு மொபைல பத்தி தெரிஞ்சிருந்துச்சுன்னா, தாராளமா நீங்க வந்து எல்லா கம்பெனியோட பிராண்ட் நேமு, அதோட அதுல இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான என்னென்ன ஸ்பெஷலா இருக்குது, இந்த மாதிரி நெறைய வந்து அத பத்தி நீங்க போடலாம். அந்த மாரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள எப்பவுமே போடும்போது, உங்களுக்கும் வந்து வீடியோஸ் எடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். அத பத்தி தெரியறனால நீங்க தம்ப்நெயிலா இருக்கட்டும், இல்ல டிஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும், இல்ல கீழ குடுக்குற வேர்டிங்ஸா இருக்கட்டும், அத பத்தி பேசுறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியான வழியில வந்து நடக்கும். தெரியாதத எடுத்து கஷ்டப்படுறதுக்கு, தெரிஞ்ச விஷயங்கள பண்ணி நம்மளும் வந்து சக்சஸ் பண்ணலாம். நெறைய பேர் வந்து எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க. ஏதோ ஒரு சிலருக்கு தான் தெரியாத விஷயத்த பண்ணாலும் ஒரு லக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆனா, தெரியாத விஷயத்த பண்ணும்போது 100ல 90% நெறைய பேருக்கு வந்து சக்சஸ் ஆகாது. கண்டிப்பா நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள பத்தி வீடியோஸ் போடுங்க. கன்டென்ட் வந்து சூஸ் பண்றது வந்து ரொம்பவே முக்கியம் YouTubeல. நம்ம சும்மா வீட்ல இருக்கிற மாதிரி கிடையாது.
எதனால சொல்றேன்னா, இது வந்து ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்றனால உங்களோட வீடியோஸ ஒரு 10 பேர் பார்க்கலாம், இல்ல 100 பேர் பார்க்கலாம், 1000 பேர், லட்சம் பேர் கூட ஒரு வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் போகுது. மில்லியன் கணக்குல கூட வியூஸ் போகுது. ஸோ அந்த வீடியோ வந்து நல்லா இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கணும். அப்ப மத்தவங்களுக்கும் அதனால வந்து பெனிஃபிட்ஸ் ஏதாவது இருக்கணும். ஸோ இல்ல நீங்க விளாக்ஸும் போடலாம். பெனிஃபிட்ஸ் வீடியோஸா தான் போடணுன்ட்டு இல்ல. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இல்ல விளாக் போடுறதா இருந்தாலும் போடலாம். உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நல்லா வந்து டேலண்டா பேசுவீங்க அப்படின்னா, அந்த மாதிரி வீடியோஸும் தாராளமா போடலாம். விளாக்லாம் போட்டீங்கன்னா நெறைய வியூஸ் வந்து போகும். ஸோ உங்களுக்கு எந்த கன்டென்ட் வந்து செட் ஆகும் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து யூடியூப் ஆரம்பிக்கிறீங்கன்னா, சூஸ் பண்ணிக்கோங்க. இத சூஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. புதுசா நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட கன்டென்ட் வந்து எந்த டைப்ல இருக்கு? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கா? உங்களுக்கு ரொம்பவே வந்து பழக்கப்பட்ட விஷயமா இருக்கா? அப்படின்றத பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து அந்த கன்டென்ட்ல வீடியோஸ் போடுங்க. அடுத்தவங்கள பார்த்துட்டு என்னைக்குமே அத வந்து ஃபாலோ பண்ணணும்னு நெனைக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்ன்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது சக்சஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, வீடியோவ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.